முக்கியமான விஷயங்க. அதாவது நாங்க வந்து பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது, எம்ஏ பொலிட்டிக்கல் சயன்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நெறைய புக்ஸ்லாம் படிப்போம். எப்படின்னா வந்து பவர் தியரிலாம் படிப்போம். அதே மாரி இந்தியன் பொலிட்டிக்கல் தாட், வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்லாம் படிப்போம். அதுல ஒரு 2, 3 விஷயம் நான் படிச்சத வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாவே, கண்டிப்பா அதாவது அருண் ஐபிஎஸ் போஸ்ட் பண்ணதுக்கு அதுக்கான ஆன்ஸர் உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான். என்னன்னா வந்து அர்த்தசாஸ்திராலயும், அதாவது வந்து கௌட்டில்யா அவர்லாம் வந்து என்ன சொல்லுவார்ன்னா, முக்கியமா அதாவது இவரு ஓவராலா இந்த லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, கௌட்டில்யா, சாணக்யா, மாக்கியவெல்லி இவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, "உன் எனிமிய வந்து ஒரு கூண்டுல அடைச்சு உன் பக்கத்திலேயே வச்சிருக்கணும்னு" சொல்லுவாங்க. புரியலல்ல? "உன் எனிமிய ஒரு கூண்டுல அடைச்சு உன் பக்கத்திலேயே வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எனிமி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அருண் ஐபிஎஸ் தான். ஏன்னா வந்து இது நான் சொல்லல. விஜய் சார் சொல்லியிருக்காரு ஒரு பெட்டிஷன் மூலியமா எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட. அதே மாரி ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா சாருமே சொல்லியிருந்திருக்காரு. அவர் வந்து அருண் ஐபிஎஸ் வந்து நீங்க அசாம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்க நெனச்சு பாருங்க. அதாவது மார்ச் மாசம் அவங்க பெட்டிஷன் குடுக்குறாங்க. ஏப்ரல் மாசம் அந்த டியூரேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து, அந்த நெறைய கலவரங்கள், நெறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து கண்டிப்பா வேணவே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மே மாசம் ரிசல்ட் வருது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பதவி ஏற்கிறாங்க. ஒரு 1 வாரம் கழிச்சு. பதவி ஏத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதாவது அருண் ஐபிஎஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல 15 நாள் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க நெனச்சு பாருங்க, அந்த 15 நாள் சும்மாவே வச்சிருப்பாங்களா டிவிகேன்றது? ஏதாவது அக்ரீமெண்ட் கண்டிப்பா சைன் ஆயிருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இன்னைக்கு அந்த டிஜி